இப்போ இந்த வைத்தியலிங்கம் முன்னாள் மந்திரி அவர் இன்றைக்கி விலகி திமுகவில் சேர்ந்துட்டார். ஓபிஎஸ் அணியை விட்டு விலகிட்டேன்ட்டு திமுக பக்கம் போயிடணும். திமுக பக்கம் சும்மா போகலாம்ல. தாய் கழகத்தில் இணைகிறேன்கிறார். எது தாய் கழகமா? திமுக தாய் கழகமா? அதிமுகவை திமுகவில் இருந்தால் பிரிஞ்சதான். அதனால் அது தாய் கழகம். எப்படி இவங்க போகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி. நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து விலகினாலும் அண்ணா ஆரம்பித்த தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை இணைத்து கொண்டிருக்கின்றேன். அவருக்கும் ஈடி ரைடு அடித்தான். பல கோடியெல்லாம் பிடிச்சாங்க அவர் வீட்டில், வைத்தியலிங்கம். அப்புறம் ஆஸ்பத்திரியெல்லாம் போய் அட்மிட் ஆனார். அப்புறம் திரும்பி வெளியில் வந்துட்டு இவர் பிஜேபி பக்கம் தான் போவாருன்னு நினச்சோம். ஏன்னா ஈடி ரைடு அடிச்சுட்டாங்க. டக்குன்னு திமுக பக்கம் போயிட்டார். நான் தான் தாய் கழகத்தில் இணைகிறேன். அது தாய் கழகம், அது பேய் கழகம். எம்ஜிஆரை டிஸ்மிஸ் பண்ண பேய் கழகம். நீங்கள் உங்களுக்கு இது வசதி இது வந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி தாய் கழகம்பீங்களா? எம்ஜிஆர் பேர் சொல்லி கொள்ளையச்சு. எம்ஜிஆர் பேர் படத்தை போட்டு, ஜெயலலிதா படத்தை போட்டு, ஜெயலலிதா ஆட்சியில் தான் உங்களை மந்திரி ஆக்குனாங்க. சிஎம்டிஏவை கையில் கொடுத்தாங்க. சென்னை பெருநகர் அந்த இதை அதை கொடுத்ததில் கோடியாக கொள்ளையடிச்சு வைத்தியலிங்கம் அவ்வளவு சேர்த்தார். இப்போ மறுபடியும் தாய் கழகத்தில் போகிறேன்னு இந்த நன்றியை மறந்துட்டு இது அதிமுகவை மறந்துட்டு திமுக தாய் கழகம்னு போகிறாங்கன்னா இவங்கெல்லாம் அரசியல்வாதிகள்னால் எப்படி என்ன பண்ண முடியும்? ஆக ஓபிஎஸ் கூடாரம் கிட்டத்தட்ட காலியாகி போச்சு.